உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறதை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். ஏன் இதை படிக்கிறோம்? நம்மை சுகமாக்குகிறது. பைபிளிலிருந்து அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. நம்மை சுகமாக்குறது. இப்போ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் சுகமாக்குகிறதை பற்றி பார்க்கிறோம். பாருங்கள், ஏதோ நமக்கு தெரிய ஒரு சபையில் மருந்து சாப்பிடக்கூடாது என்று ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு விதத்தில் சாப்பிடாததுனால சிலர் இறந்து போகிறாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டாலும் அதில் ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. அதாவது சிறிய தலைவலி முதல் கொண்டு பெரிய வியாதிகள், அதாவது மருந்தினால் தீர்க்கப்பட முடியாத வியாதிகள் முதல் கொண்டு எல்லாம் விசுவாசத்தினாலே தீர்க்கப்பட வேண்டுமே. அது நியாயந்தானே. ஒரு விதத்தில் மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் இல்லாமல் இருந்தால் கூட நல்லது. ஆனால் மருந்து சாப்பிட்டு அதனால் சுகமான பிறகு அப்புறமேல் ஏன் அந்த வியாதி வந்தது என்பதை மக்கள் மறந்து விடுகிறார்கள். நம்முடைய ஏதோ ஒரு கீழ்ப்படியாமையினாலே அல்லது ஏதோ ஒரு விதத்தில் சத்தியத்தை அறிய வேண்டிய விதத்தில் அறியாததுனாலே அந்த பிசாசு, அந்த வியாதி நம்முடைய வாழ்க்கையிலே நுழைய நாம் அங்கே இடம் கொடுத்துருக்குறோமே. அப்படியானால் மருந்து சாப்பிட்டு சுகமாயிருச்சுன்னா ஆயிடுச்சு, சந்தோஷம். ஆனால் இந்த வியாதி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்தது என்று பார்த்து அந்த வாசலை நாம் அடைக்காவிட்டால் அந்த வழியாக அந்த வியாதி அல்லது அது போன்ற மற்ற வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் நுழைய வாய்ப்பு இருக்கிறதல்லவா? அதை நினைத்து பாருங்கள். மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவசரத்துக்கு மருந்து சாப்பிட்டுட்டு, எமர்ஜென்சிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு, ஆனால் அதை சுகமாகலாம், அது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் இந்த வியாதி தலைவலி முதல் கொண்டு ஏன் வந்தது, சின்ன கோல்டு காஃப் முதல் கொண்டு ஏன் வந்தது என்று நாம் அதை நினைத்து பார்த்து அந்த வியாதி எப்படி நுழைந்தது என்று நாம் அறிந்து அது வந்த வாசலை நாம் அடைக்க வேண்டும். அப்படியானா எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல எழுந்திருக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, அதை நாம் செய்ய வேண்டும். எந்த இடத்துல பாவத்தில் விழுந்தோமோ, எந்த இடத்துல ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ளே போனோம், பாவம்னு சொல்கிறது நான் பெரியதாக நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் ஏதோ சொல்லியிருப்பார் கீழ்ப்படிய சொல்லி. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஒரு தீர்க்கதரிசியை நீ போன வழியில் திரும்பி வரக்கூடாது, அங்கே யாரும் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். ஏங்க இந்த வர்ற வழியில் அவன் இன்னொரு தீர்க்கதரிசி வந்து என்கிட்ட கர்த்தர் சொன்னார், உன்னை கூட்டி வர சொன்னார், சாப்பாடு கொடுக்க சொன்னார்னு சொல்லி ஏமாற்றி அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான். அதாவது அந்த வயதான தீர்க்கதரிசி அந்த இளம் தீர்க்கதரிசி கிட்ட பேசி அவனை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏதோ ஒரு விதத்தில் கீழ்ப்படியாமல் போக பண்ணி கடைசிக்கு பார்த்தா அவனை சிங்கம் அடித்து கொண்டு பிடிச்சி, இவன் சாப்பிடக்கூடாதுன்னு இடத்துல சாப்பிட்ருக்கிறான்,
திரும்பி வந்த வழியாக போகக்கூடாதுன்னு இடத்துல போயிருக்கிறான். அவ்வளோதானே, அவன் செஞ்ச பாவம்னு பார்த்திங்கன்னா அப்படி தான். அதை ஒரு கீழ்ப்படியாமைன்னு நான் சொல்லுவேன். கர்த்தர் சொன்னது என்ன? அந்த சமாரியாவுக்கு போய் பலிபீடத்தில் நின்று அங்கே பக்கத்தில் அங்கே அந்த அவன் கோயிலுக்குள்ளே போய் அங்கே அந்த பலிபீடத்தை பார்த்து ஒரு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு திரும்பி போக வேண்டியது. திரும்பி போகிறது வந்த வழியாக போகக்கூடாது, வேறு வழியாக போகணும். அங்கே யாராவது சாப்பாடு கொடுக்குறேன்னா சாப்பிடக்கூடாது. ஆனால் இன்னொரு தீர்க்க தரிசி, அவன் கர்த்தருடைய தீர்க்க தரிசி தான். அது வயதான ஆள், அனுபவசாலி வேறு. அவன் கர்த்தர் உன்னை வர சொன்னார், சாப்பாடு கொடுக்க சொன்னார்னு சொல்ல இவனும் போய் அந்த வழியாக வந்த வழியாக திரும்பி போய் சாப்பிட்டு எல்லாம் நல்லா சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவன் போகிற வழியில் அங்கே ஒரு சிங்கம் அடித்து போட்டு விட்டதே. இது என்னது? நான் இதை யோசிப்பேன். அவன் பெரிய விபச்சாரம், வேசித்தனம் அல்லது வேறு தெய்வ வழிபாடு அதுக்கெல்லாம் அவன் போகலை. இந்த வழியாக திரும்பி வராது என்னார், சாப்பிடாது என்னார், அவ்வளோதான். அதை இன்னொருத்தன் ஏமாற்றி, அதாவது இவனை விட அனுபவசாலியான கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். இப்போ பிழையான் குறி சொல்கிறவன் வேறு வழிபாட்டுக்காரன், அவன் மந்திரவாதி. ஆனால் இங்கே இந்த மனுஷன் அனுபவசாலியான கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஆனால் என்னவோ தெரியல, அவனுக்கு அந்த இளம் தீர்க்கதரிசியை பார்த்து சந்தோஷமாக அவன் நம்ம செய்ய முடியாத வேலையை கர்த்தர் இவனை கொண்டு அங்கே இந்த சமாரியா கோயிலில் என்னமோ தீர்க்க தரிசனம் சொன்னார், அதெல்லாம் சொல்லிவிட்டானே அப்படின்னு பெரிய உற்சாகமாக தெரியலை. ஆனால் நடந்தது என்ன? வந்த வழியாக திரும்பி போகாத என்ன? வந்த வழியாக திரும்பி போனதுக்கு சிங்கம் அவனை கொன்று போட்டு விட்டது. சரி, இதுபோல் அவன் இந்த விஷயத்தில் அவனோட உயிர் போச்சு. ஆனால் நம் அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது எல்லாமே நன்றாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் சமாதானம் குறைகிறது. அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்புறம் அந்த நம்ம தாவீது சொல்கிற மாதிரி அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை எனக்கு திரும்பி தாரும் அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மனம் திரும்பி அழுது புலம்பி கர்த்தர்ட்ட மறுபடியும் நான் இனிமேல் தப்பு செய்யலைன்னு சொல்லி அறிக்கை பண்ணி அப்புறம் தான் நம்முடைய இருதயத்தை சரி பண்ண முடியுது, மறுபடியும் அந்த சமாதானத்தை பெற முடியுது. நம்ம அந்த தீர்க்கதரிசி மாதிரி உடனே செத்து போகலை. நம்முடைய மனம் ஏதோ ஒரு விதத்தில் செத்து போகிறது. வருத்தம், இப்படி போய் முட்டாத்தனமாக செஞ்சோமே அப்படின்னு ஒரு வருத்தம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்கிறதுனால வர்ற வியாதிகள், பிரச்சனைகள், அல்லது தேவன் என்ன பேசுகிறார் என்ன செய்கிறார் என்பதை சரியாய் புரிந்து கொள்ளாததுனால அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற பிசாசுகள், வியாதிகள் எல்லாம், அதாவது சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிகிற அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லியிருக்கல. அப்போ அந்த அறியாமை, சத்தியத்தை அறியாமல் இருக்கிறது விஷயம் நம்மை ஒரு கட்டுகளுக்குள்ளே எங்கேயோ வைத்திருக்கிறது. அது ஏன் அறியாமல் இருக்கான்? ஏதோ ஒரு கீழ்ப்படியாமை, அதாவது குருட்டாட்டம், ஏதோ ஒரு முரட்டாட்டம் நமக்குள்ளே இருக்குது. அதனால் தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர வேண்டிய அளவுக்கு வளரலை. இந்த எபேசியர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் பாருங்கள், இது எல்லாரும் ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. அதை அநேகர் கண்டுபிடிக்கலை. ஆனால் நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், நான் இப்போவும் வாசிக்கிறேன். எபேசியர் 4ல் 17, 18, 19 கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். புறஜாதிகள் வீணான சிந்தனையில் நடக்கிறாங்களாம். அது வேஸ்ட். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். தங்களுக்குள்ளே இருக்கிற அந்தகாரம், அது எப்படி அந்த அந்தகாரம் வந்துச்சுன்னா,
அவர்களுடைய இருதய கடினத்தினால, அதாவது சத்தியத்தை அறிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு முரட்டாட்டமாக இருக்கிறது, பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இப்போ என்ன, நான் தான் படித்தேன்ல அப்படின்னு சொல்லுவோம், பிள்ளை சொல்லுவாங்களா, அது மாதிரி. இப்போ என்ன, நாளைக்கு படிச்சுக்கிறேன், இப்படி எதையோ சொல்லி அந்த கருத்தாய் அவரோடு கூட நிற்காமல் போய் விடுகிறது. தாவீது சொல்கிறான், எப்போதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதிகாலையில் எழுந்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, துதிக்க, ஆராதிக்க எழுந்து விட்டேன் என்று சொல்லுவான். சொல்லுவான், வீணையே சொரமண்டலமே விழியுங்கள், நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லுவான். அதாப்போ அந்த உற்சாகமான இருதயம் கர்த்தருக்கு ஆயத்தமாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியிலே நிரம்பிக் கொள்ளுகிறது, உணர்வுள்ளதாக இருக்கிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறது. ஆனால் இந்த மதன்னு இருக்கிற இருதயம் அது என்னது, அது மதன்னு இருந்துக்கிட்டு கர்த்தர் பேசுகிறத கண்டுக்கிறாமல் சட்டை பண்ணாமல் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. அப்போ ஏதோ கர்த்தர் பேசுகிறத கவனிக்காததுனால ஒரு விதத்தில் குருட்டாட்டத்தில், ஒரு விதத்தில் முரட்டாட்டத்தில், ஒரு விதத்தில் அறியாமையில் அப்படியே போகுது. இப்போ என்ன பெரிய பாவம் எது செஞ்சுட்டாங்களா? அதெல்லாம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதை கேட்க உணர்வில்லாத இருதயத்தோட மத என்று இயேசு எம்மாவூருக்கு போன சீசர்களை திட்டினார் பார்த்தீங்களா? மந்த இருதயம் உள்ளவர்களே, அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கங்க. ஆனால் உயிர்த்தெழுதல் பற்றி ரொம்ப ஒன்று அதை அவர் சொன்னார். ஆனால் சொன்னாலும் அதை கேட்குற போது அப்படி கவனிக்காமல் அப்படியே கேட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கள பற்றி கர்த்தர் சொல்லும்போது மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்றாரு. அப்போ மந்த இருதயம் தேவனுடைய வசனங்களுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளாத அளவுக்கு அதை அடைத்து போட்டு விட்டது. அப்படிப்பட்ட சமயங்களில் பிசாசு ஏதோ ஒரு வழியில் நம்முடைய வாழ்க்கையில் நுழைஞ்சா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் போய் அங்கே தங்குற இடத்துல ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்ட போது தான் ஓஹோஹோ இது யார், இவர் கர்த்தர்ல அப்படின்னு சொல்லி அப்பொழுதுதான் அவருடைய மனக்கண்கள் திறக்கிறது. அவர் மறைஞ்சு போயிட்டார். ஆக நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதாக இருக்கும்போது மந்த இருதயமாக இல்லாமல், மந்த இருதயத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையுமா இப்படி நம்ம நினச்சி பார்க்கலாம். மந்த இருதயம் கர்த்தர் பேசுகிறதை உணர்ந்து கொள்ளாமல் அது வாட்டுக்கு போகுது. ஆனால் உணர்வுள்ள இருதயம் கர்த்தரை இப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா வீணையே சொரமண்டலை விழியுங்கள், நாம் கர்த்தரை துதிப்போம் அப்படின்னு சொல்கிற அந்த மனநிலை கர்த்தருடைய கூடாரத்திலே, நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். மதன்னு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசிகள் மதன்னு இருக்கிறதுனாலேயே பாவம் ஒன்றும் செய்யலைங்க. ஆனால் மதன்னு இருந்து அந்த உணர்வுள்ள இருதயம் கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. அதை எப்படி சொல்லலாம்? கர்த்தருடைய வசனம் வரும்போது எனக்கு கேட்க மனசு இல்லை, நான் பாட்டுக்கு கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு. ஏன்டா அப்படி தூங்க மூஞ்சி மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னா அப்புறம் தான் எந்திரிப்பான் அவன். அதுபோல் கர்த்தருடைய காரியங்களில் இப்படி அமைதியாக எண்ணமே செய்யாமல் சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிற இருதயம் சில சிக்கல்களுக்குள்ளே மாட்ட வாய்ப்பு இருக்கிறது பார்த்தீங்களா? அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இங்கே அவர்கள் ஏன் புத்தியில் அந்தகாரப்பட்டார்கள்னா அவர்கள் தங்களுடைய இருதய கடினத்தினால தான் தேவனுடைய வார்த்தை அறியாமல் அறியாமையில் இருக்காங்களாம். அப்படி இருக்கிறதுனால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்தால் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு இவங்க தூரமாக இருக்கிறாங்க. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விவகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். இந்த மதன்னு அந்த காலத்தில் அது அமைதியாக இருந்தால், உணர்வில்லாதவர்களாக இருந்தால் மெதுவாக நம்மளை கொண்டு போய் இந்த காம விகாரம் அதுக்குள்ளே கொண்டு போய் பிசாசு விட்டுருவான். அந்த காம விகாரம் வந்த ஒரு பாடு அது ஒரு பெரிய ஃபோர்ஸ். அது நம்மை ஒரு இச்சைக்குள்ளே இழுக்கக்கூடிய ஒரு சக்தி. நம்ம அலர்ட்டாக இருந்தாக்க ஏய் தள்ளிப்போ பிசாசே அப்படி சொல்லிடுவோம்.
ஆனால் அலர்ட்டாக இல்லாததுனால வர்றேன், ஏதோ வேடிக்கை காட்டுறேன், அதை பார்த்துக்கிட்டு கர்த்தர் ஏதோ சொல்கிறத கவனிக்காமல், கர்த்தர் பேசுகிறதுக்கு உணர்வு இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்துட்டு பார்த்தோம்னா கடைசிக்கு மெதுவாக அந்த பிசாசு நம்மை மெதுவாக கொண்டு போய் ஒரு உணர்வு இல்லாத இடத்துல, இந்த உலகத்தாருடைய காரியங்களில் நம்ம ஒருத்தர் ஒன்றும் பாவமெல்லாம் செய்ய மாட்டான். அப்படியே பார்த்துக்கிட்டு கர்த்தருடைய காரியங்களில் உணர்வு இல்லாமல், ஒழுங்காக பாடி துதிக்காமல், பைபிள் வாசிக்காமல், அப்படியே வாசித்தாலும் போரடிக்குது அப்படின்ட்டு எந்திரிச்சு போய் அப்படியே போகிறபோது கொஞ்ச காலத்தில் ஏதோ ஒரு விதமான காம விவகாரத்திலே சிக்கிறார்கள். நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டுவிட்டு, அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை நடவடிக்கை அதெல்லாம் கழட்டி போட்டு, சட்டையை கழட்டின மாதிரி கழட்டி போட்டுட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போ புது மனுஷன், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. அந்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அந்த புதிய தேவனுக்கேற்ற குணாதிசயங்களை, பண்புகளை சட்டை போட்ட மாதிரி போட்டுக்கங்க அப்படி சொல்கிறாரு. அப்போ இந்த உணர்வில்லாத இருதயம் ரொம்ப சிக்கல். பார்த்தீங்களா, ரோமர் 1வது அதிகாரத்தில் கூட உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது அப்படி சொல்லியிருக்கு. அதாவது மதன்னு இருக்கிற இருதயம் மெதுவாக இருளடைகிறது. அப்புறம் அடைய அவன் மெதுவாக கொண்டு வந்து ஒரு தலைவலியை கொண்டு வருவேன், அப்புறம் ஒரு காய்ச்சலை கொண்டு வருவேன், அப்புறம் கோல்டு பிடிச்சிக்கிச்சிடுவேன், அப்புறம் எல்லாத்துக்கும் சின்ன மருந்து ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட ஒரு மருந்து மாத்திரையை வாங்கிட்டு அப்படியே சரியாக போச்சு அப்படின்ட்டு போகிறது. ஆனால் இருதயம் என்ன மதன்னு இருக்குது. மெதுவாக ஒரு வியாதி, அதாவது ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடி ஒரு பிசாசு, ஒரு தீய ஆவி இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடியும் வெறும் தலைவலி, காய்ச்சல், கோல்டு, காஃபு எது இருந்தாலும் சரி, வயிற்று வலி, வயிறு செரிமானம் இல்லைங்க, ஏதையோ ஒன்று. நீங்கள் இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணிட்டா பின்னாடி பெரிய வியாதிகளுக்கு அங்கே இடம் விட மாட்டான். டயபெட்டிஸுங்க, அது சீக்கிரமாக தீராதா? நீண்ட நாள் கடின இருதயம், அப்போ நீண்ட நாள் வியாதிக்கு வழி விட்டு விடுகிறது. அப்புறம் அதுக்கான மருந்தை சாப்பிட்டு ஆனால் சுகமாகலைன்னு சாப்பாடை குறைக்க வேண்டியிருக்குது. அப்புறம் அநேக பிரச்சனைகள் அதில். அப்போ சாதாரண தலைவலி, கோல்டு, காய்ச்சல், அந்த மாதிரி காஃபுக்கெல்லாம் நீங்கள் அப்போவே மனம் திரும்பி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணால் அந்த கீழ்ப்படியாமல் போனால் பிரச்சனை வந்துடுச்சு, ஒழுங்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு நம்முடைய இருதயத்தை ஒழுங்காக்கிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டா அங்கேயே சின்ன விதத்தில் பிசாசு நுழையும் போதே அதை பிடுங்கிடலாம். ஆனால் மதன்னு சில காலங்கள் போகும்போது பெரிய பாவமெல்லாம் செஞ்சுருக்க மாட்டான். ஆனால் மெதுவாக பிசாசு இடம் பிடிச்சு இன்னும் அநேக காரியங்கள், விளக்கங்கள் இதில் சொல்ல வேண்டியிருக்கலாம். ஆனால் நான் இதோட நிறுத்திக்கிறேன். தேவ ஆராதனையில் லேட்டாக போகிறது, அப்புறமேலு சரி மெதுவாக போய்க்கலாம், பாட்டெல்லாம் முடியட்டும் போய்க்கலாம் அப்படிங்கிறது, அப்புறம் சில வாரங்களில் மிஸ் பண்ணுறது, நமக்கு கர்த்தர் நமக்கு முக்கியம்னு நினச்சி தான் வாரத்துக்கு ஒரு நாள் ஆராதனை வச்சுருக்கிறாரு. இது சபை நடத்துகிறது ஆராதனை தான், ஆனால் இது கர்த்தர் வைத்தது. கர்த்தருடைய சமூகத்துக்கு அவர்கள் வர வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் அவங்க வருஷத்துக்கு 3 தடவை எல்லா கோத்திரத்தாரும் 3 பண்டிகைகள் காலத்தில் எங்கே அந்த இஸ்ரவேல் தேசத்தில் எங்கே குடியிருந்தாலும் அவர்கள் அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு எருசலேமுக்கு வர வேண்டும். எருசலேமுக்கு அவங்க வரணுங்க. அப்போ இங்கே என்ன, அதுபோல் நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை. ஆனால் நமக்கு வாரத்தின் 1ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்ததுனால வாரத்தின் 1ஆம் நாள் நாம் சபை கூடி வருகிறோம். சபை ஆரம்பம்
ஓய்வு நாளில் கிடையாது. சபை ஆரம்பம் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த முதலாம் நாள், வாரத்தின் முதலாம் நாள் அவரை கல்லறையில் தேடி போக அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அங்கே தூதர்கள் சொன்னார்கள். அதையெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்புறம் கொரிந்து நிருபத்தில் ஒவ்வொரு அதாவது வாரத்தின் முதல் நாள் தோறும் நீங்கள் சபை கூடி வரும்போது இதுக்காக பணம் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்க, அதெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்போ நம்ம சபை வாரத்தின் முதல் நாள் கூடி வருகிறது. அப்போ நம்ம வாரத்தின் முதல் நாள் சபைக்கு வர்றதை விட்டுட்டு, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றதை விட்டுட்டு வேறு முக்கியமான காரியங்களெல்லாம் பார்க்குறது. அப்புறம் இந்த சபைக்கு போகிறது சீக்கிரம் போயிட்டு வந்துட்டால் மீதி எல்லா வேலையும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறது. அப்போ சபைக்கு போகிறது ஒரு கட்டாயம். அதை கட்டாயத்தினால அதை அந்த சொல்லுவாங்கள்ல கடன் பூசைன்னு, அது மாதிரி சர்ச்சுக்கு வர்றது ஒரு கடனை தீர்க்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா அங்கே எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிறது. சர்ச்சுக்கு தான் வந்தோம், போனோம்ல, காணிக்கையெல்லாம் கொடுத்தான், ஜெபம் பண்ணால், பாடினா, ஆராதித்தான், எல்லாம் செஞ்சான். ஆனால் அதை முடிச்சுட்டா அந்த மீதி இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மீதி இருக்க நேரமெல்லாம் நம்ம இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கலான்னு அங்கே முக்கியத்துவம் கொடுக்குற ஏதோ ஒன்று வருது பார்த்திங்களா. அது இந்த ஆராதனைக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமையை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமையை குறைத்து விடுகிறது. நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், நீங்களும் இப்போ யோசித்து பார்த்து எனக்கு சொல்லுங்கள், எங்கே நாம் குறைவுபடுகிறோம், எங்கே எந்த வழியாக பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் நுழைகிறது, அது எப்படியெல்லாம் ஆரம்பித்து எங்கே கொண்டு போய் முடிக்கிறது. நீங்கள் அதை சற்று நிதானித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையை சற்று ஒழுங்குபடுத்தி கொள்ள உதவி செய்யும். நம்முடைய வீடுகளில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. சம்பாதிக்கணும், வீட்டு வேலைகளை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், ஸ்கூலு காலேஜு, அதுக்கு ஃபீஸ் கட்டுறது, இந்த பிள்ளைகளை கவனிக்கிறது. அடையாப்பா, இது பெரிய வேலை. இதெல்லாத்தையும் பார்க்கணும். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஏன்னா கர்த்தரை ஆராதித்து அவர் கொடுக்குற பலத்தினால தான் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் என்ன செஞ்சிடறோம், மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு பைபிள் வாசிக்க ஜெபம் பண்ண நேரம் இல்லை, மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ டயர்டாகி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்க தோணுது. எதுக்கு முக்கியத்துவம்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவர் கொடுக்குற பலத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் எல்லா வேலையும் நல்லா செஞ்சுருவோம், அது ஒரு பலன் வரும். ஆனால் நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமேல் கர்த்தர் கொடுக்குற நேரம் பார்த்தா இல்லை, அதுக்கு அதை கவனம் செலுத்த முடியலை, அந்த மாதிரி போயிடுது. அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டான்? தாவீது சொல்லுகிறான், எப்போதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறேன், அதிகாலையில் விழித்து கொள்வேன், கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்துவது தானே முதல் விஷயம். அதை நீங்கள் காலையில் எழுந்த உடனே கர்த்தர் உங்கள்கிட்ட ஏதோ பேசுவார். நான் கர்த்தர் எதுவும் பேசலைங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஏன்னா கர்த்தர் பேசுகிறார், அவருடைய பிள்ளைகள்கிட்ட கட்டாயம் பேசுவார். விழித்த உடனேயே அல்லேலூயா கர்த்தாவே அப்படின்னு சொன்ன உடனேயே ஏதோ ஒரு சில வசனங்கள், ஏதோ ஒரு வார்த்தை ஞாபகம் வருகிறது, அல்லது ஏதோ ஒரு வசனத்தை வாசித்தா சில வார்த்தைகள் அதில் பேசுகின்றன. ஒரு பாட்டு நீங்கள் பாடும்போது அதில் ஒரு வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே பேசுகிறது. கர்த்தர் அனுதினமும் பேசுகிறார். அவர் பேசுகிறத தெரியலன்னா அப்போ இருதயம் உணர்வுள்ளதாக இல்லை என்பது நமக்கு புரிகிறது. பார்த்தீங்களா? அவர்தான் நம்மை வாழ வைக்கிறவர். அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, காணிக்கை கொடுக்கும்போது கூட முதலாவது கர்த்தருக்கு என்று எடுத்து வைத்து விடுகிறோமே. அப்போ அவருக்கு அதிலெல்லாம் நம்ம கனம் செலுத்துகிறோம், கனம் பண்ணுகிறோம். ஆனால் இந்த அவருடைய ஆராதனைக்கு காலையில் எழுந்திரிச்சா கர்த்தரை ஆராதிச்சிருந்தேன், காலையில் எழுந்திரிச்சா பிள்ளைகள்லாம் தொந்தரவு பண்ணுது, ரைட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சு கர்த்தருக்கு மனதார ஒரு பல்லவியை பாடி ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்து ஒரு அதிகாரத்தை வாசித்தா, ஒரு அதிகாரம், இந்த சங்கீதத்தில் ஒரு அதிகாரம் வாசிச்சிங்கன்னா 3 அல்லது 4 நிமிஷம், மனதார பாடுறதுக்கு ஒரு பாட்டு 3 நிமிஷம், 4 3 7 நிமிஷம், 2 நிமிஷம் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நன்றி, நீர் எவ்வளவு பெரியவர், எனக்காக உம்முடைய குமாரனை தந்தீர், எனக்காக யாவும் செய்கிறீர், என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர், எனக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எனக்கு கொடுக்கிறீர், என்னுடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறீர்,
கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறேன் என்று மனதார கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பேசும்போது அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் 10 நிமிடங்களிலே உங்களுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றபடி கரெக்டாக செட் ஆகிரும். நான் சொல்கிறது நல்ல உணர்வுள்ள இருதயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். உணர்வில்லாத இருதயத்தை சரி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். கொஞ்ச நாளாக அந்த அடி பம்பு இருக்குல்ல, கொஞ்ச நாளைக்கு அதை யூஸ் பண்ணால் விட்டுருங்க. அப்புறமேல அதில் தண்ணி வரைக்கும்னா போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். டபக்கு 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 டபக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தால் அப்புறமேலும் வரும் தண்ணி. ஆனால் டெய்லி அதில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி அமுக்கினவுடனே தண்ணி அங்கே வந்துடும். அதாவது உங்களுடைய இருதயம் நன்றாக செவ்வையாக இருக்கும்போது கர்த்தாவேன்னா உடனே அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அதாவது நாம் இருதயம் சரியாக இருக்கும்போது கர்த்தாவேன்னு கூப்பிட வேண்டியதில்லை. விழித்த உடனேயே கர்த்தர் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறதை நம்முடைய இருதயம் உணரும். அப்படியே இல்லைனாலும் கர்த்தாவேன்னு உடனே அதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதல். கர்த்தாவேன்னு உடனே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவர் நம்மோடு இருக்கிறதை உணர்கிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற இருதயம் உணர்கிறது. அப்படி உணர்கிற இருதயம் மிகவும் பாக்கியம் உள்ளது. அப்படி நல்ல இருதயத்தோடு இருக்கும்போது ஜெபங்கள் சுலபமாகி விடுகின்றன. இப்படி தான் ஒரு மனுஷன் எசேக்கியா ராஜா கர்த்தருக்குள்ள உண்மையாக இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அசீரியா ராஜா யுத்தத்துக்கு வந்தபோது இவன் ஐயோ ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ண ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 அந்த அசீரிய வீரர்களை கொன்று போட்டார். அப்போ கர்த்தர் எசேக்கியாவுக்கு விடுதலை கொடுத்தார், ஜெயம் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, காலப்போக்கில் அவன் கர்த்தர்கிட்ட உண்மையாக இருந்து ஒரு நேரம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீ வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், இனி பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு யார் தீர்க்கதரிசி வந்து சொல்லிவிட்டான். அப்போ அவன் வேறு ஒன்றும் செய்யலை, சுவற்று பக்கமாக திரும்பி அழுதானான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு மறுபடியும் வந்து, நீ போய் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 வருஷம் கூட்டுவேன். என்னடா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து அவன் சொன்னான் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த மரித்து போய்விருன்னு. இவன் திரும்பிக்கிட்டு அழுதானா. உடனே 15 வருஷத்தை கூட்டுவேன்னு தீர்க்கதரிசி அனுப்பிவிட்றாரு, திரும்பி போ அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு. அப்பொழுது அவன் சுகமான பிறகு எழுதி வச்சது, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு நான் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த பேசேஜை இப்போ வாசித்து பேச உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்டு போகிறது என்று சொன்னேன். கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே தரிசிப்பதில்லையா? இனி போலோக குடிகளோடு இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை. என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுந்து போகிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் புலம்பிகிட்டு இருந்தானா. அதை பார்த்துட்டு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து பிளவையில் ஏதோ காயம் புண்ணு அதில் 10 போடுங்கன்னு சொன்னானா. 10 போட்டானா சோகமாயிருச்சான். அதாவது எவ்வளவு சுலபமாக அந்த காரியங்கள் நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்வு உள்ளவர்களாய் எப்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற இருதயத்தோடு, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து நம்ம வீடு கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், அந்த கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு வாழும்போது வியாதிகளோ மற்ற காரியங்களும் அங்கெங்கே வரலாம், பிசாசு வந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் பிசாசே உனக்கு இடமில்லை, வெளியே போ என்று சொல்லி கர்த்தருக்குள் பலசாலியாய் நல்ல சாட்சியாய் நீங்கள் வாழலாம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் bless யூ.